எனக்கு வந்து இந்த பட்டாசு, இந்த சத்தம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. அதனால எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து என்னன்னா, அந்த கன் ஷாட் அந்த துப்பாக்கி சுடுறது, அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. என்னன்னா, அந்த தூங்கிட்டு இருக்கிற சீன் மட்டும் ஆம் கமல் அங்கிள் வந்து பரவால்ல, தூங்கட்டும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அந்த அடுத்த சீனுக்கு லைட்டிங் பண்ற வரைக்கும் அப்படியே விட்டுருந்தாரு. ஆக்சுவலி ரொம்ப டீப்பா தூங்கிட்டேன் நான். அப்பா, ஆ உங்களால தான் அம்மா செத்தாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்களேப்பா. நிஜமாப்பான்னு. அந்த வாய்ஸ்ல வந்து நான் தான் டப் பண்ணியிருப்பேன் அதுல. அந்த வாய்ஸ்ல வந்து ஒரு சின்ன பிரேக் இருக்கும். நிஜமாப்பா அப்படின்ற மாதிரி. அது எனக்கு இப்போ ரொம்ப கேவலமா இருக்கு. பேசும்போது. உன்னாலதான் அம்மா செத்தாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்கப்பா. நிஜமாப்பா? அந்த ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னோடனே ஃபோன் எடுத்த உடனே யாரோ யார்கிட்டயோ சொல்லியிருந்தியா யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியாமே, எப்போ எங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேக்குறாங்க. அப்படின்னு சொல்லுவேன். அந்த சீனோட அந்த சீனோட யாரோ யாருக்கோ ஐயோ, சர்ச்சில் ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க. அப்படின்னு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கீதா அப்படின்னு மணி அங்கிள் சொல்லியிருக்காரு. ஏன்னா கீதாஞ்சலி பண்ண போகும்போது அதாவது இதே தேட்டரோட தமிழ்ல, ஆனா நாங்க தெலுங்குல தான் பண்ணணும், அது தமிழ்ல டப் பண்ணதான். சோ அப்ப சொல்லியிருக்காரு இவ வந்து என்னது அப்பதான் மணி அங்கிள் உள்ள வராரு. வந்துட்டு ரிசப்ஷன் மாதிரி ஒரு ஏரியா மாதிரி இருக்கும், ஆபீஸ் மாதிரி. நீனா வர சொல்லியிருந்தேன். நீனா அங்க உட்காந்துருக்குது அப்பாவோட பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாரு. என்ன இப்படி வளர்ந்துட்ட அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. அவங்களும் அதுதான் சொன்னாங்க. ரொம்ப டைம் நான் எஸ்பிபி அங்கிள மீட் பண்றேன். அப்ப அப்பா சொன்னாரு, நீங்க தான் எஸ்பிபி அங்கிள் பெரிய பாடகர். நான் போய் அவர்கிட்ட கேட்கிறேன். எங்க அப்பா சொல்றாரு நீங்க தான் எஸ்பிபி அங்கிள் உண்மையா? அப்ப உடனே அவர் சொன்னாரு மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்த டிஸ்கஷனுக்கு நம்ம கூட நம்ம நாயகன்ல கீதாஞ்சலியிலலாம் ஒரு குட்டி பொண்ணை பார்த்துருப்போம் இல்லையா? அவங்க பேசின டயலாக் கூட இப்போ நமக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும். அவங்க கூட தான் இந்த டிஸ்கஷன் இருக்க போகுது. ஆக்ட்ரஸ் நீனா மேம். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம் சௌபர்ணிகா, உங்களை சந்திச்சதுல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாவ் தமிழா நேயர்களுக்கும் என்னோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எஸ், அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு யூ மேம். ஸோ ஹாப்பி டு மீட் யூ. அந்த குட்டி பொண்ணை தான் நான் பார்க்குறேங்கிறது எனக்கு ஒரு மாதிரி நம்ப முடியல. வேர் டு ஸ்டார்ட் ஃப்ரம் மேம்? பிகாஸ் இப்போ நாயகன், கீதாஞ்சலி, கேளடி கண்மணி, இந்த 3 படம் எடுத்துக்கிட்டாலே தீஸ் ஆர் த ஐகானிக் ஒன்ஸ். ஸோ எங்களுக்கு எல்லாமே ஃபேவரட் தான். பட் விச் இஸ் யோர் பர்சனல் ஃபேவரட்? எனக்கு நாயகன் வந்து அவ்வளோ ஞாபகம் கிடையாது. இப்போ மறுபடியும் நான் பார்க்கறதுனால தான் எனக்கு வந்து சரி நான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கேனா, இதெல்லாம் நடிச்சிருக்கேனான்னு எனக்கு ரொம்ப வேகா தான் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அப்போ நான் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. பட் ஆனா எனக்கு வந்து கீதாஞ்சலி, கேளடி கண்மணி இதெல்லாம் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. கீதாஞ்சலியில வந்து வேற மாதிரி ஒரு ஷேடு. கேளடி கண்மணியில வந்து வேற மாதிரி. ஆக்சுவலி பார்த்தா நான் தான் வில்லி கேளடி கண்மணியில. சோ 2மே ஒரு ரொம்ப வித்தியாசமான ரோல்ஸ். அதனால ரொம்ப ஈக்குவலா எனக்கு பிடிக்கும். பட் ஆனா ஐ வுட் சே கேளடி கண்மணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 0.1% வந்து கொஞ்சம் என்னோட ஃபேவரட். பிஃபோர் கோயிங் இன் டு த மூவிஸ், ஒரு 20 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க மேம். எஸ், எக்ஸாக்ட்லி 20 இயர்ஸ் ஐ கெஸ். 1983லேருந்து 2003 வரைக்கும் இல்லையா? ஆமா. 2004 யா. 20 இயர்ஸ். ஹவு டு யூ இப்போ நடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. பட் அந்த 20 வருஷ ஜேர்னி இப்போ லுக் பேக் பண்ணும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? என்னென்ன விஷயங்கள் ஓடுது மண்டைக்குள்ள? மண்டைக்குள்ள ஆக்சுவலி எதுவுமே ஓடல. பிரமிப்பா இருக்கும். பிகாஸ் நான் ஊர்ல என்னோட படங்கள்ல பார்த்ததை விட இங்க கல்யாணம் ஆகி இங்க வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் போட்டு பார்த்தது தான் ரொம்ப அதிகம். அப்ப வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் நான் இந்த வயசுல. இதெல்லாம் எப்படி அவங்க சொல்லிக் குடுத்துருப்பாங்க? எப்படி நம்மளால அத பண்ண முடிஞ்சுது? அப்படின்னு சொல்லிட்டு அத பார்க்க போம்போது எனக்கு ரொம்ப மலைப்பா இருக்கு. அ சில நேரத்துல நான் நினைப்பேன், இந்த வயசுல அவ்வளவுதான் பண்ண முடியும். நான் யோசிப்பேன், சரி இது இந்த மாரி பண்ணியிருந்திருக்கலாமா? அந்த மாரி பண்ணியிருந்திருக்கலாமோன்னு. அப்ப வந்து 5 வயசுக்கு என்ன யோசிக்க முடியுமோ, அதுதான் மைண்ட்ல தோணும். அது இப்ப பார்க்க போம்போது நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம்னு தோணும். நானே நினைப்பேன், நானே என் மேல ரொம்ப ஹார்டா இருக்கேன் நானு அப்படின்னு. ஆனா வந்து நான் பண்ணுன லெஜெண்ட்ஸ் டைரக்டர்ஸ் ஆகட்டும்,
ப்ரொடியூசர்ஸ், பெரிய பெரிய கம்பெனி ஆகட்டும், என் கூட நடிச்ச நடிகர் நடிகைகள் ஆகட்டும், ஜாம்பவான்கள். அவங்க Yeah. கூடலாம் நான் நடிச்சிருக்கிற நானு திருப்பி போய் பார்க்க போம்போது, அதுதான் எனக்கு ஒரு பெரிய மலைப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம நாயகன் எடுத்தாலும் நீங்க சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் மூவி நாயகன் இல்ல. ஒரு படம் நடிச்சிருந்தீங்க. ஆனா அது வெளிய வரல ஃபார் மெனி ரீசன்ஸ். அண்ட் மலையாளத்துல கொஞ்சம் படம் நடிச்சு நாயகன். பட் இல்ல, நாயகன் இல்ல. தான் நான் ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் ரிலீஸ் ஆச்சு. 83ல ஓ வந்து அபூர்வ சகோதரிகள்னு சொல்லிட்டு படம் பேரு. ம். அது வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மலையாள படங்கள், அதுக்கப்புறம் தான் தமிழ்ல பண்ணேன். ஆக்சுவலி அப்ப மலையாள படங்கள் நீங்க ஆக்சுவலி மோகன்லால் சார், மம்முட்டி சார் கூட பண்ணி அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல. ஆக்சுவலி அதிலும் அப்புறம்னு ஒரு படம். அதுல வந்து மம்முட்டி அங்கிள் கூட நடிச்சிருக்கிறேன் அவரோட பொண்ணா. ஆ ம். அதுவும் எனக்கு சுத்தமாவே ஞாபகம் கிடையாது. சுனில் வயசு 20ன்னு சொல்லிட்டு ஆக்டர் ரகுமான் சார் அவரோட நடிச்சிருக்கிற ரொம்ப சின்னது. அது வந்து இப்ப ம். YouTubeல நான் கொஞ்சம் ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் திருப்பியும் பார்த்தேன். இத்துணூண்டு தான் இருப்பேன். ஓ! சோ அதெல்லாம் வந்து எனக்கு சில நேரத்துல வந்து ஏதோ ஒண்ணு நடந்த மாதிரி ஒரு கொஞ்சம் சின்னதா ஒரு நினைவுகள் இருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு நினைவுமே கிடையாது. அட்லீஸ்ட் நாயகன்லயாவது 1, 2 சீன் அந்த கன் ஷாட் பண்றது அதெல்லாம் இருந்தது. ஆனா வந்து இதெல்லாம் எனக்கு சுத்தமாவே ஞாபகம் இல்லைங்க. எஸ். கமிங் டு நாயகன். மணிரத்னம் சார், கமல் சார், கமல் சாரோட பொண்ணு. எனக்கு அதுல ஆக்சுவலி ஒவ்வொரு சீன்ஸும் எடுத்து எடுத்து கேட்கணும்னு இருக்கு. இப்ப டக்குன்னு எனக்கு நாயகன்னு சொல்லும்போது ஞாபகம் வருது. காலையில இவங்க சரண்யா மேம் குளிச்சுட்டு வரும்போது, நீங்க அவங்க பேக்ல அப்படியே ஏறி அவங்க உங்கள புடிச்சிருப்பாங்க. கமல்ஹாசன் சார், "யார் அது என் பொண்டாட்டிக்கு முத்தம் குடுக்குறது?" அந்த சீன் இட்ஸ் வெரி கியூட் சீன் மேம். ரொம்ப கியூட்டா நடந்த ஒரு கான்வர்சேஷன் அது. ஞாபகம் அந்த சீன் பர்ட்டிகுலர்லி ஞாபகம் இருக்கா? அப்பா சொன்னாரு ஆக்சுவலி. அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணுன ஆக்சுவலி அந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் நெனைக்கிறேன் படத்துல. இஃப் ஐ அம் நாட் ராங். ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட்டும் எடுத்தாங்களாம். ஓ! சோ அதனால எனக்கு அப்பா சொல்லி தான் ஞாபகம் இருக்கு. எனக்கு வந்து இந்த பட்டாசு, இந்த சத்தம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. அதனால எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து என்னன்னா, அந்த கன் ஷாட் அந்த துப்பாக்கி சுடுறது அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் வந்து அப்பாவோ, இல்ல அம்மாவோ கூட இருக்க போம்போது, அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். மத்தபடிக்கு எனக்கு வந்து அந்த சீனோ, இல்ல நான் என்னென்ன பண்ணுனேன், அதெல்லாம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. என்னன்னா, அந்த தூங்கிட்டு இருக்கிற சீன் மட்டும் ஆம் கமல் அங்கிள் வந்து பரவால்ல, தூங்கட்டும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அந்த அடுத்த சீனுக்கு ஆம் லைட்டிங் பண்ற வரைக்கும் அப்படியே விட்டுருந்தாரு. ஆக்சுவலி ரொம்ப டீப்பா தூங்கிட்டேன் நான். ஏன்னா கொஞ்சம் லைட் நைட்ல எடுத்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அப்ப கரெக்ட்டா வந்து அந்த கன் ஷாட் இது பண்ணிட்டு, அது கன் ஷாட்ல அந்த இதுல கிடையாது. பட் ஆஃப்டர் தே வுட் ஹவ் ஆடட் இட். பட் ஆனா அவரு இப்படி எழுந்திருக்க போம்போது, அந்த குழந்தைங்க வந்து மடியில படுத்திருந்தா அப்படியே எழுந்திருக்கும்ல. எழுந்து அம்மா கிட்டயோ, அப்பா கிட்டயோ போகாத, ஆ ஸ்ட்ரெய்ட்டா அவர் பின்னாடி ஓடுனேன் நான். அந்த தூக்க கலக்கத்துல கூட. சோ அதுவும் சொல்லி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. சோ அன்பார்ச்சுனேட்லி எனக்கு தெரியும் இதெல்லாம் ரொம்ப அருமையான படங்கள். இதெல்லாம் ஒரு மைல்ஸ்டோன் மூவிஸ். Yeah. ஆனா இருந்தாலும் வந்து எனக்கு அன்பார்ச்சுனேட்லி அவ்வளோ ஞாபகம் இல்ல. அப்பா சொல்லி தான் ஞாபகம் இருக்கு. ஓகே. பட் இப்போ எங்களுக்கு நாங்க பார்க்கும்போது இந்த சீன், இந்த ஃப்ரேம் சூப்பரா இருக்கு. இதுல இந்த சீன் இப்படி நடிச்சது நல்லா இருக்குன்னு நமக்கு தோணுதுல்ல மேம். இப்ப நீங்க கண்டிப்பா ரீவாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அதுல புடிச்ச சீன்லாம் எதுவா இருக்கும்? அந்தி மழை மேகம் அதுல அத திருப்பி பார்க்க போம்போது, அதுல கொஞ்ச நேரம் தான் வந்திருப்பேன். ஏன்னா அதுல ஹால்ஃப் வந்து எக்ஸாம் இருக்கும். நம்ம ஊர்ல தான் வந்து என்னது கிண்டர் கார்டன் பசங்களுக்கு கூட எக்ஸாம் வச்சு தொலைச்சுருவாங்க. அதனால ஹால்ஃப் அண்ட் ஹால்ஃப் பாதி இருப்பேன், பாதி இருக்க மாட்டேன். எனக்கு அது திருப்பி வாட்ச் பண்ண போகுது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்னு வந்து என்னன்னா, "அப்பா, அ உங்களால தான் அம்மா சேர்த்தாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்களேப்பா, நிஜமாப்பான்னு?" அது எனக்கே வந்து ரொம்ப பிடிக்கும் கியூட்டா. அந்த வாய்ஸ்ல வந்து நான் தான் டப் பண்ணியிருப்பேன் அதுல. அந்த வாய்ஸ்ல வந்து ஒரு சின்ன பிரேக் இருக்கும். "நிஜமாப்பா" அப்படின்ற மாதிரி. அது எனக்கு இப்போ ரொம்ப கேவலமா இருக்கு. அதுல வந்து அது வந்து எனக்கு அத பார்க்க போகும்போது எனக்கே ரொம்ப இம்ப்ரெஸ்டா இருந்தது. பரவால்ல நல்லா தான் பண்ணியிருக்கோம். அது 2 அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான சீன். ரொம்ப முக்கியமான சீனும் கூட அதுல. எஸ், எஸ். அப்ப அந்த டயலாக சொல்லும்போது கண்டிப்பா ஞாபகம் இருக்காது தோணுது. பட் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல மேம், அந்த பிரேக் இருந்துச்சுன்னா, அந்த வாய்ஸ்ல அந்த அந்த பெயின்லாம் ஃபீல் ஆகுதுங்கிறது, எவ்ளோ சின்ன பொண்ணு. அப்ப மணி சார் ஏதாச்சும் சொல்லி குடுத்துருக்காரா? மணி அங்கிள் சொல்லியிருக்காரு. ஏன்னா கீதாஞ்சலி பண்ண போம்போது, அதாவது இதே தேற்றோட தமிழ்ல. ஆனா நாங்க ம், தெலுங்குல தான் பண்ணணும். அது தமிழ்ல டப் ம். பண்ணது தான். சோ அப்ப சொல்லியிருக்காரு. "இவ வந்து என்னது டப்பிங் சூப்பர் ஸ்டார் தெரியுமா?" அப்படின்னுவாரு எல்லார்கிட்டயும். ஆ. சின்னதுலயே கலக்கு கலக்குன்னு கலக்குவா. அவரு என்ன பண்ணுவாராம்,
என் பக்கத்துல நின்னுடுவாராம். ஏன்னா நம்மளுக்கு டப்பிங்னா என்னன்னு தெரியாது தானே, குழந்தைங்க தானே. அப்போ வந்து அவர் பக்கத்துல நின்னுட்டு என்னோட சீன் வரப்போகுது அப்படின்னா இப்படி தட்டுவாராம். தட்டுன உடனே நான் என்னோட கியூ என்னன்னா, அங்கிள் இப்படி தட்டுனாருன்னா, நான் வந்து அந்த டயலாக் பேசணும். அது மட்டும் இல்லாம அவர் சொல்லிக் குடுப்பாராம். இவ்ளோ தடவ சொல்லு, இவ்ளோ தடவ சொல்லு, இவ்ளோ தடவ சொல்லுன்னு கொஞ்சம் கொஞ்சமா எடுப்பாங்க தானே, குழந்தைங்க தானே. எனக்கு பெரிய Yeah. டயலாக்ஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப நம்ம மணி சாரோட படத்தங்கள் பார்த்தீங்கன்னாலே எல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, ஆன் டு த பாயிண்ட் கரெக்ட்டா இருக்கும். அது அவரு சொல்லி தான் எனக்கே தெரியும். அவரு சொல்லிக் குடுப்பாராம். இந்த மாதிரி பண்ணுன்னு. ஆனா நான் நெனைக்கிறேன் அது வந்து ஏதோ இயல்பா நடந்ததோ, இல்ல என்னன்னு தெரியல. அது எப்படி அவர் சொல்லிக் குடுத்தாருன்னு தெரியாது. ஆனா எந்த மாதிரி என்கிட்ட இருந்து வேலை வாங்குனாருன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம். அந்த டயலாக் இன்னொரு வாட்டி எங்களுக்காக சொல்ல முடியுமா மேம்? என்ன இப்ப அந்த சொல்லி dialogue? காட்டி ஆமா சொல்லி ஐயோ, வேற. பாவம் காமெண்ட்ஸ்ல கழுவி கழுவி ஊத்த போறாங்க. அப்ப இல்ல, இல்ல. கியூட்டா இருந்து இப்ப எதுக்கு நீ சொல்ற? உங்களாலதான் அம்மா உங்களாலதான் அம்மா சிரிக்கிறேன். செத்தாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்களேப்பா. நிஜமாப்பா சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. இப்ப ரொம்ப அசிங்கமா இருக்குது. மேம் சிரிக்காம நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ஆனா அப்படியே பேச போயிட்டீங்களா? ஸோ அது இன்னொரு வாட்டி கொஞ்சம் அந்த ஃபீல் பண்ணி அப்பா, உங்களாலதான் அம்மா செத்து போனாங்கன்னு சொல்றாங்களேப்பா. நிஜமாப்பா? சொல்லுங்கப்பா. அப்பா, அப்பா. அது அப்படியே போகும்ல அந்த மாதிரி. கியூட்டா இருக்கு மேம். எஸ். இப்போ நமக்கு ஓகே ஷூட்டிங் ஸ்பாட் அதாவது நடிச்ச சீன்ஸ்லாம் ஞாபகம் இல்லனாலும் அங்க விளையாடுறது, நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்னா அப்படிதானே மேம் இருந்திருக்கும் அங்க. நம்ம போறோம், ஜாலியா இருக்கோம், விளையாடுறோம்னு. அந்த மொமெண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா? எனக்கு வந்து கீதாஞ்சலி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிங்க. ஏன்னா அந்த ஒன்லி சைல்ட். எனக்கு வந்து கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. ஸோ அப்போ அங்க வந்து அ நம்போ டிடியோட சிஸ்டர். அவங்க ஒரு நம்ம பிடி. அவங்க ஒரு சிஸ்டரு. அதுக்கப்புறம் பத்மினின்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க வந்து நெறைய படங்கள் பண்ணல. அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட்டும், லாஸ்ட்ன்னு கூட நெனைக்கிறேன் நானு. இஃப் ஐம் நாட் ராங். அவங்க வந்து என்னோட ஒரு அக்கா. அப்புறம் வந்து பெரிய அக்கா தான் வந்து கிரிஜா. ஸோ இவங்க 3 பேருமே அ அவ்ளோ அருமையா இருந்ததுங்க. கலகலப்பா இருக்கும். அ நாங்க வந்து பாதி கொஞ்சம் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் அந்த மாதிரிலாம் இருந்தது. நெறைய வந்து சென்னையில எடுத்தோம். அ அப்புறம் சிலது வந்து வெளியில அந்த இதெல்லாம் வந்து நிஜமாவே ஊட்டியில தான் எடுத்தோம். ஸோ அப்போ அந்த கிளம்பி போறது, ஊட்டியில எல்லாரும் ஒண்ணா தங்கியிருந்தோம். பக்கத்து பக்கத்து ரூம்ல. நல்லா கலாட்டா பண்றது. அப்புறம் சென்னையில வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நடிச்சு குடுக்கறது. அந்த காட்டுக்குள்ளே அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த செமிட்ரில எடுத்த சாங் எல்லாம் வந்து சாங். அ சென்னையில எடுத்தது தான். அது வந்து ஃபுல்லா நைட் ஷூட்டிங். அதெல்லாம் சரியான கலாட்டாவா இருக்கும். எனக்கு எப்படின்னா, அம்மா அம்மா, அப்பாலாம் வந்து 8:30, 7 9:00லாம் தூங்கிடணும். அப்போ எனக்கு வந்து அந்த ஒரு 8:30 மணி, 9 மணி ஆனாலும் குழந்தைல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. தூக்கம் வந்துடும். அது தூக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி எல்லாரும் என்ன சியர் அப் பண்ணி, கலாட்டா பண்ணி, இது பண்ணி, அது வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் எனக்கு என்னன்னா, சிஸ்டர்ஸ் நிஜமாலுமே இருந்திருந்தா இவ்ளோ ஃபன்னா இருந்திருக்குமோ! அப்படின்னு எனக்கு தோணுன ஒரு படம் அது. அதனால அதுல ரொம்ப நல்ல ஃபன்னா இருந்தது எனக்கு. பட் உங்களுக்கு ஒரு ஃபாண்ட் மெமரி ஆஃப் கமல் சார்னா அது என்னவா இருந்திருக்கும் அந்த இருக்கு. சமயத்துல? ஆக்சுவலி இருக்கு. நான் வந்து கமல் சார் வந்து நான் கமல் அங்கிள் தான் கூப்பிடுவேன். ஆனா ஃபார் த இன்டர்வியூ பர்ப்பஸ் இன்னும் நெறைய பேர் வந்து அந்த மரியாதை. சோ கமல் சார் வந்து நான் ஒரு ஒரு அவார்ட் ஃபங்ஷன்ல பார்த்தேன். அப்ப நான் போயிட்டு சொன்னேன் இந்த மாதிரி, "அங்கிள் நான் மீனா" அ அப்படின்னு. இது வந்து எப்படின்னா, மகாநதியில வந்து ஆக்சுவலி நான் போயிருந்தேன். கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி கமல் சாரோட பொண்ணோட ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. போய் பார்த்தோம். கமல் அங்கிள் என்கிட்ட பேசினாரு. "நல்லா வளர்ந்துட்ட நீ. சின்ன குழந்தையா பார்த்தது. இப்ப முகமும் கொஞ்சம் மாறி இருக்கு" அப்படின்னு. ஐ திங்க் ஐ வாஸ் அபௌட் ஒரு 9, 10 வயசு. 8, 9 வயசு 10 வயசுக்குள்ள தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து திங்க் மச் அபௌட் இட். அப்பா கூட்டிட்டு போனாரு. அப்பா தான் எல்லா இடத்துக்கும் வருவாரு. அப்பா கூட்டிட்டு போனாரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்பா சொன்னாரு அம்மாகிட்ட இந்த மாதிரி எனக்கு அந்த டைம்ல எனக்கு என்னன்னு தெரியாது. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எங்க அப்பா அப்புறம் சொல்லி தான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி ரெட் லைட் ஏரியால போற மாதிரி இருக்கும்னு நெனைக்கிறேன். அ என்னன்னு தெரியல அப்படின்னு இது பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த பேச்சே எங்ககிட்ட வரல. பிகாஸ் வி டிட்ன்ட் ஈவன் நோ தட் லைக் நம்மகிட்ட திருப்பியும் வரல அந்த ரோல். அப்பதான் நானு அ அ எனக்கு தெரிஞ்சது. ஷோபனா வந்து ஷி ஹேவ் பீன் காஸ்டட் இன் தட் ரோல் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி எனக்கு சோபனாவ ரொம்ப நல்லா தெரியும்.
பிகாஸ் நாங்க 2 பேரும் அவங்க இன்ட்ரோடியூஸ் ஆனது வந்து நீலா மாலா அப்படின்ற ஒரு சீரியல்ல. நான் வந்து நீலாவா பண்ணேன், அவங்க மாலாவா பண்ணாங்க. அதுதான் நாங்க ஓ! 2 பேரும் முதல் மீட் பண்ணது. அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி அனுபவமே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மகாநதி. சோ அப்ப நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, அப்பா என்ன சொன்னாருன்னா, அவரு ஒத்துருக்க மாட்டாரே சோபனாவோட அப்பான்னு. அப்ப படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அந்த பிட்ல அவங்க இருக்கவே மாட்டாங்கன்னு. சோ அப்ப பார்க்க போம்போது தான் தெரியும், அவங்கள வேற யாருமே பெஸ்ட்டா பண்ணியிருக்க முடியாது. சோ அது ஒரு டைம் நான் வந்து கமல் அங்கிள பார்த்தேன். அப்புறமா வந்து கடைசியா நான் அவர பார்த்தது வந்து ஒரு அவார்ட் ஷோல. அப்ப பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாரு, நான் வந்து நீனா அப்படின்னு, "எவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா, நீ பக்கத்துலயே நிக்காத போ. உன்ன பார்க்க போகும்போது தான் என்னோட வயசே எனக்கு தெரியுது" அப்படின்னாரு. சோ அதுதான் அவர கடைசியா நான் பார்த்தது. I would have been about 13, 14. மணி சார் எப்போ மேம் லாஸ்ட்டா பார்த்தீங்க? ஷூட்டிங் ஸ்பாட் தானா? இல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்களா? கடைசியா நான் பார்த்தது வந்து அ என்ன வந்து தில்சே தமிழ்ல. அதுக்கு வந்து I would have been about 13 I think, even less than that. அப்போ வந்து ஒரு புது வாய்ஸ் தேடிட்டு இருந்தாங்க மனிஷா கொய்ராலாக்கு. சோ தில்சேக்கு தமிழ்ல. நெறைய பேர கேட்டிருப்பாங்க போல இருக்கு. சோ அப்போ வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து முதல்வனுக்கும் எனக்கு வந்து அவங்களுக்கு தான் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த என்ன ரீசன்க்காக எனக்கு நான் இது பண்ணேன்னா, என்னோட வாய்ஸ் வந்து ரொம்ப யங்கா இருந்ததுன்னு சொல்லிட்டு I couldn't get through for the thing. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி தில்சே, அதாவது தமிழ்ல வந்து உயிரே தானே? சாரி. ஏ அதுக்கு வந்து புது வாய்ஸ் தேடிட்டு இருக்காங்க. போய் சார பாருங்க. அப்ப நானும் அப்பாவும் வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்போ பிரியா, இப்ப டைரக்டர் பிரியா இருக்காங்கல்ல, அப்ப அவங்க அசிஸ்டண்டா இருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நீனா வா உட்காரு. சார் வந்துருவாரு இப்ப கொஞ்ச நேரத்துல." அப்பதான் மணி அங்கிள் உள்ள வராரு. வந்துட்டு ரிசப்ஷன் மாதிரி ஒரு ஏரியா மாதிரி இருக்கும், ஆபீஸ் மாதிரி. நீனா வர சொல்லியிருந்தேன். அதான் நீனா அங்க உட்கார்ந்துருக்குது அப்பாவோட. பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாரு. ஐயோ! என்ன இப்படி வளர்ந்துட்ட அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. அவங்களும் அதுதான் சொன்னாங்க. ரொம்ப யங்கா இருக்கு வாய்ஸ். ஏன்னா கொஞ்சம் மெச்சூர்டா வேணும். ரொம்ப அழகா இருக்கு வாய்ஸ். ரொம்ப என்ன சொல்றது, டிஃபரெண்டா இருக்கு. இதுவரைக்கும் எதுவும் எக்ஸ்போஸ் ஆகாத ஒரு டிஃபரெண்ட் வாய்ஸா இருக்கு. பட் the the level of maturity in the voice was a little bit less அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் லாஸ்ட் தடவை நான் மணி அங்கிள பார்த்தது. பட் ஆனா சுஹாசினி ஆண்டி நெறைய தடவை அதுக்கப்புறம் பார்த்துருக்கேன். ரீசெண்டா கூட பார்த்தேன். அடுத்து கீதாஞ்சலி மூவி. கீதாஞ்சலி மூவில எல்லாருமே கேட்குற சீன் தான் மேம், அந்த ஃபோன் கால் சீன். அது ஒரு வாட்டி சொல்லி காட்ட முடியுமா? அந்த ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னு உடனே ஃபோன் எடுத்த உடனே, யாரோ யார்கிட்டயோ சொல்லியிருந்தியா, ஐ லவ் யூ சொல்லியிருந்தியா, இப்போ எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த சீனோட இன்னொரு சீன் என்னன்னா, யாருக்கோ சர்ச்ல ஐ லவ் யூ சொன்னாங்களாம். அப்படின்னு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கீதாக்கு அப்படின்னு வாய மூடிடுவாங்க. அது எல்லாமே அதுவும் நான் தான் டப்பிங் பண்ணேன். சோ அது வந்து என்னன்னா, எங்க அப்பா சொன்னாரு ஒரு தடவை, அது ரிங்டோனா வச்சிருந்தாங்களாமா அந்த போன் கால் சீனு. யாருக்கோ உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லணுமா, எப்போ எங்க சொல்லணும்னு கேக்குறாங்க அப்படின்னு. அது ரிங்டோன் மாதிரி ஏதோ சம்திங் வச்சிருந்தாங்கன்னு அப்பா சொன்னாரு. நான் சொன்னேன், அதப்போ என்னத்த ரிங்டோன்னு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ தட்ஸ் That is a iconic scene மேம். எஸ், இப்போ இன்னைக்கும் திஸ் ஜென்ரேஷன் அந்த சைல்ட் ரோல்ல அந்த டயலாகுங்கிறது இனி வரைக்கும் தெரியுது இல்லையா? ஸோ தட் இஸ் அன் ஐகானிக் சீன். இப்போ கீதாஞ்சலி படம் வரும்போது நீங்க கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க. அதை நீங்க சொன்னீங்க, வளர்ந்துட்டீங்க, ஊட்டியில போனது. 8 வயசு இருக்கும், அதுக்கு மேல இருக்கு. ஆமா. ஸோ அப்போ நாகார்ஜுனா சார் நடிக்கும் போது 7 வயசு. எஸ், அப்போ நாகார்ஜுனா சார் கூட அந்த இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ரொம்ப தங்கமானவர். ஏன்னா அப்போ வந்து எனக்கு தெலுங்குல அவ்வளவு எக்ஸ்போஷர் கிடையாது. நான் சின்ன வயசுல வந்து கிருஷ்ணா சார் கூட ஒரு படம் நடிச்சிருக்கேன். அதுவும் எனக்கு ஞாபகம் கிடையாது. I was about 4 year old or something like that. அதனால வந்து எனக்கு யாரு பெரிய ஆக்டர் தெலுங்குல அது வந்து எனக்கு அவ்வளவு தெரியாது. பட் ஆனா வந்து அது நடிக்க போகும்போது சொன்னாங்க எங்க அப்பா, இவரு வந்து நாகார்ஜுன், இவங்க அப்பா இவரு வந்து இப்போ ரொம்ப பெரிய ஹீரோவா வந்துட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரிலாம் சொன்னார். ஆனா அவருக்கு அந்த இதுவே கிடையாது. டெய்லியும் வந்து மடியில உட்கார வச்சுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து தமிழ்ல தான் பேசுவாரு. ரொம்ப அருமையா பேசுவார் தமிழ். அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் வாங்கி கொடுப்பாரு. அதாவது எப்படின்னா ஒரு பெரிய ஆக்டர் அந்த மாதிரி ஒரு பந்தவே கிடையாது. ரொம்ப 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 டவுன் டு எர்த். அது வந்து எனக்கு எப்படின்னா, அதனாலதான் நான் நினைக்கிறேன் எனக்கு சின்ன வயசுல வந்து பெரிய பெரிய நடிகர்கள் கூட நடிக்க முடிஞ்சது. பிகாஸ்
அவங்க வந்து நம்மள ட்ரீட் பண்ண விதம், நம்மளுக்கு குடுத்த ஸ்பேஸ், நம்மள கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்ச விதம். அதனால அது வந்து நான் இப்பவும் சொல்வேன். ஆனா அதுதான் அதுக்கப்புறம் நான் அவர பார்க்கறதுக்கான எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நாயகன், கீதாஞ்சலிலாம் ஒரு ஜானர்ல இருக்கும்போது, கேளடி கண்மணி மூவி சின்ன வயசுலயே ஒரு வில்லி ரோல் நம்மளால பண்ண முடியறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் மேம். அந்த இடத்துல நீங்க 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 தான் அந்த படத்துலங்கிற ஒரு ஒரு இது இருக்குல்ல மேம். எஸ்பிபி சார், ராதிகா மேம் ஒரு சைடு, நடுவுல நீங்க கொஞ்சம் அந்த பொசசிவ், ஜெலஸ் அது துருதுருன்னு இருக்கிற அந்த ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா? ஹவ் இஸ் அது எக்ஸ்ப்ளைன் பண்ணது ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கும். இந்த படத்துல நீ இப்படிதான் நடிக்க போறேன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணது? நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆஃபீஸ்க்கு கூப்ட்டுருந்தாங்க. ஏன்னா, அப்ப வந்து அவங்க வந்து எப்படின்னா, ஆடிஷனிங் அந்த மாரிலாம் நான் அதிகம் போனது கிடையாது. கூப்பிடுவாங்க. தெரிஞ்சு தான் கூப்பிடுவாங்க. இந்த படத்துல இந்த குழந்தை தான் நடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் அ அவருக்கு வந்து தெரியும் என்ன. நான் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, சோ வசந்த் அங்கிள் கூப்ட்டுருந்தாங்க. அப்போ கூப்பிட போம்போது அவரு சொன்னாரு இந்த மாதிரி அப்போ அப்பா சொன்னாரு, அங்கிளோட ஃபர்ஸ்ட் படம் அதுதான். அ ம். டைரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யாரு நடிக்க போறாங்கன்னு எதுவுமே சொல்லல. அவரு சொன்னாரு, இந்த மாதிரி குழந்தையோட கேரக்டர் வந்து ஆம் ஃபிளாஷ்பேக்ல தான் வரும். ஆனா வந்து நானு ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ்பேக் தான் எடுக்க போறேன். ஹீரோயின், ஹீரோ அதெல்லாம் நான் இன்னும் முடிவு பண்ணல. ஆடிஷன் நடந்துட்டு இருக்கு அதுக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் நான் இந்த இது நானு கொண்டு போயிடலான்னு இருக்கேன். குழந்தைக்கு வந்து எப்படின்னா, ரொம்ப ஒரு அ பொசெசிவ் லைக் அப்பா, நம்ம அப்பா நம்மளுக்கு மட்டும் தான். வேற யாரும் கிடையாது. எவ்ரிபடி கேன் ரிலேட் டூ இட். ஒரு சிங்கிள் சைல்டு அம்மா இல்லாத வளர்க்கும்போது எவ்வளோ அட்டாச்மென்ட் இருக்கும். அதுல எவ்வளோ பயம் கலந்த ஒரு இது இருக்கும். அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவர் சொன்னாரு இந்த மாதிரி, "அ நீ எப்படி இந்த மாதிரி உன்னோட லைஃப்ல நிஜமா நடந்தா, நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவியோ, அதே மாரி பண்ணு. அங்கிள் வந்து உனக்கு எதுவும் சொல்லப் போறது கிடையாது. நீ வந்து எப்படி உனக்கு அத வந்து உள்வாங்கிட்டு பண்ண முடியுதோ நீ பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரஃப்பா இது பண்ணாரு. அப்போ போன உடனே ஃபர்ஸ்ட் டைம் நான் எஸ்பிபி அங்கிள மீட் பண்றேன். அப்ப அப்பா சொன்னாரு, "இவர் தான் எஸ்பிபி அங்கிள் பெரிய பாடகர்." நான் போய் அவர்கிட்ட கேட்கிறேன். "எங்க அப்பா சொல்றாரு, நீங்க தான் எஸ்பிபி அங்கிள் உண்மையான்னு?" அப்ப உடனே அவர் சொன்னாரு, "எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. அதான் உண்மைன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னாரு. சோ ஒரு சீன் பண்ண போம்போது வசந்த் அங்கிள் எப்படின்னா, அவ்ளோ அழகா வேல வாங்குவாரு. அவருக்கு என்னன்னா, இந்த ரோலுக்கு எப்படியும் எனக்கு வந்து அவார்ட் கிடைக்கணும். இது எப்படியும் அவார்ட் கிடைச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதோட ஏன்னா பிகாஸ் ஹி நோ இந்த அவரோட கேரக்டர் பத்தி அவருக்கு தெரியும் தானே. அவர் தானே உருவாக்கியிருந்தது அந்த கேரக்டர். அது வந்து அந்த அவுட்கமும் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குன்னும் போது, அந்த டைம்ல வந்து ஐ வுடன்ட் சே அந்த குழந்தைங்களுக்கான ஒரு சென்டரா வச்சு படங்கள்ல வந்து அந்த டைம்ல வந்து ரொம்ப ரேர். அதுல வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து நான் ரொம்ப இதுவா நினைக்கிறேன். அது எனக்கு கிடைக்கல. எனக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்கலன்னும் போது, என்னெல்லாம் விட ரொம்ப வருத்தப்பட்டது வந்து வசந்த் அங்கிள் தான். ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஏன்னா பிகாஸ் அஞ்சலி வந்து சேம் டிசம்பர்ல ரிலீஸ் ஆச்சு. சோ என்னன்னா, அது அந்த வருஷத்துக்கு உண்டானதுக்கு கிடைக்க போகும்போது, எனக்கு கிடைக்காத போனது வந்து அவருக்கு தான் அவர பாக்க போம்போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ! இது இவ்ளோ பெரிய அவார்டா அப்படின்னு. மக்கள் மனசுல அந்த அந்த படம் இன்னை வரைக்கும் இருக்கு மேம். தேவ் தேவ் அந்த ஒரு ஹியூஜ் லவ் உங்களுக்காக இருக்கு அந்த படத்துல. அண்ட் எஸ்பிபி சார் கூட நடிக்க முடிஞ்சது. அப்படி ஒரு மூவி நமக்கு பண்ண தட் இஸ் அ வெரி பிக் அவார்ட் மேம்.